நம்ம அரசு சார்பாக வந்து ஆண்டுதோறும் நம்ம ஒவ்வொரு ஆண்டும் நம்ம அரசு பொருட்காட்சி நம்ம அமைப்போம். 27 அரசு துறைகள் மற்றும் 7 நம்ம அரசு சார்ந்த நிறுவனங்கள் சேர்ந்து இப்போ இந்த பொருட்காட்சியில் ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. இதுக்கான மெயின் நோக்கம் வந்து அரசு திட்டங்கள் பற்றி பொதுமக்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த பொருட்காட்சி வந்து ஏற்படுத்துள்ளது. 45 நாட்கள் வந்து இந்த பொருட்காட்சி நடக்கும். பொதுமக்கள் அனைவருமே இங்கே வந்து அரசு திட்டங்கள் பற்றி வந்து ஒரு விழிப்புணர்வு கொண்டு இது முழுமையாக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். போன ஆண்டு வந்து ஒரு 2,18,000 பேர் இங்கே வந்து இது பயனடைந்துள்ளார்கள். இந்த ஆண்டுமே அதோட அதிகமாக வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நம்ம 27 கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் பிளஸ் 7 அதர் பிஎஸ்ஓ சேர்த்து 34 அரசு சார்பாக ஸ்டால்ஸ் இருக்கு. அது இல்லாமல் வந்து ஒரு சில ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் அதர் ஸ்டால்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ எல்லா ஏற்பாட்டும் பண்ணியிருக்கோம். நம்ம அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டம் போட்டு நம்ம ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், ஆம்புலன்ஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டி, ட்ரிங்கிங் வாட்டர், டாய்லெட்ஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இதை பண்ணியிருக்கோம். இங்கே சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் ஏதாவது வெயில் அதிகமாக இருக்கிற காலத்தில் நம்ம நீர்மோர் பந்தல் அந்த மாதிரி ஏற்பாடும் செய்யணும். ரெய்னி சீசன் பொறுத்த வரைக்கும் பெருசாக இங்கே நம்ம இப்போ தாக்குதல் எதிர்பார்க்கறதில்ல. இந்த வாரத்தோட பெருசாக நமக்கு இருக்கிற அலர்ட் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதா நம்ம எதிர்பார்க்கோம். ஆனாலும் எல்லா ப்ரிகாஷன்ஸும் எடுத்துக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஸ்பெஷல் இது இருக்குது சார்? 6ஆம் தேதி ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. அவங்களால வர முடியாது. அதனால் அவங்களுக்கு தனியாக ஏதாவது ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக பண்ணலாம். நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது பயன்படுத்த இருக்கும். நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் மூலமாகவும் நம்ம ட்ரிப் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். தேங்க்யூ.